ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எடுத்துட்டு வரதா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மென் அண்ட் உமன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏற்றத்தாழ்வுன்றதே இருக்காது. என்னோட ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருப்பாங்க. இவங்க வந்து கீழே இவங்க வந்து மேல அப்படின்னு எதுவுமே இருக்காது. ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இதா இருக்கும் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கேஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஃபுல்லா. ஸோ கேஸ்ட் இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நமக்கு வந்து மார்க்கு அது மாதிரிலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்கம் வச்சு கூட நம்ம வந்து பேஸ் பண்ணி அதை எடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு 2-3 இன்சிடென்ட். ஆனா அந்த இன்சிடென்ட் எல்லாமே பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாமே ஒரு 28 வயசு 25 வயசு அது மாதிரி ஆட்களா தான் இருக்காங்க. சோ இப்ப அதனால நான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் தான், அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து கம்மி சீட்டு தான் இருக்கு. ஆனா அதை அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக பேர் இருக்காங்க. சோ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராஜுவேட்டா இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒர்க் ஜாப் அது மாதிரிலாம் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நான் வந்து டிசைட் பண்ணுவேன் இன்கேஸ் நான் வந்து சிஎம் ஆனா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நம்ம ஃபீஃபால வந்து இனிமே உள்ள போல, சரிங்களா? அதாவது நம்மளோட சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட வந்து ஈஸியா ஃபீஃபா அது மாதிரிலாம் விளையாடுறாங்க. பட் நம்ம இதுல வந்து போல. சோ அதை வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார். சோ இன்றைய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாததுனாலதான் அவங்க தவறான வழிகளுக்கு போறாங்க. சோ அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி தம்பி பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். நன்றி. என் பேர் வந்து சரண்யா. இப்ப நான் வந்து சிஎம்மா இருந்தேன்னா இப்ப வந்து ஒரு சிஎம் அவங்க கிட்ட என்ன இருக்குன்னா முடிவுக்கான ஒரு உரிமை வந்து ஒரு சிஎம் கிட்ட இருக்கு. இப்ப என்கிட்ட இப்ப இருக்க நான் பாக்குற கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா முடிவு அவங்க கிட்ட இருந்தாலுமே இப்ப வந்து அதுல பாக்குற ஏற்றத்தாழ்வுகள் அவன் வந்து ரிச்சா இருக்கானா புவரா இருக்கானான்னு பாத்துட்டு தான் அந்த முடிவுகளுமே வந்து ஆட்சி தலைவர்கள் வந்து இப்ப இருக்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் கிட்ட நான் பாக்குறது என்னன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இப்போ ஒரு உமனுக்கு வந்து அபியூஸ் நடந்தாலுமே சரி, இப்போ வந்து ஏதாவது ஃபிளட் வந்துட்டாலுமே அப்ப நடக்கிற ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும் தான் நான் வந்து அது வந்து அவங்க கிட்ட ஒரு உரையாடலா வச்சிடறாங்களே கோசம் அதை வந்து நான் ஃபுல்ஃபில்லா இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து எல்லா நியூஸ்மே என்ன ஆகுதுன்னா அப்ப வந்து நாங்க இப்ப எதனா ஒரு ப்ராப்ளம் நடந்தது, இப்போ ஒரு பெண்களுக்கே ஒரு அபியூஸ் நடந்துச்சுனாலுமே அது வந்து இன்ஸ்டாகிராமோ இல்ல யூடியூப் எல்லாத்துலயுமே வைரல் ஆகிறத பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம், ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் வி நீட் ஜஸ்டிஸ்னு நாங்க போடுறோம். இப்போ இந்த இதுக்கான முடிவுகள் இப்போ ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நடக்குதா அது அப்ப வைரல் ஆகுதே கோசம் அதுக்கான முடிவுகள் என்னன்றது மக்களாக எங்களுக்கு தெரிய வர மாட்டேங்குது. அப்ப பேசுற ஆட்சியாளர்களுமே சரி அவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா என் ஆட்சி நல்லா இப்ப நான் வந்து இப்ப பேசணும், இந்த டைம்ல நான் இப்ப பேசணும், அதுக்கு எதிர்கட்சி இப்ப அவங்க பேசிட்டாங்க அதுக்கோசம் நான் பேசணும் அப்படின்றதுக்கோசமே போட்டி போடுறாங்களே கோசம் அந்த பிரச்சனையை வந்து நான் அந்த டைம்ல வந்து சால்வ் பண்றேன்னா அந்த சால்வ் பண்ண பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட போய் திரும்பி சேருதா? இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும், ஆனா அதுக்கான சொல்யூஷன் நாங்க என்ன கொடுத்தோம் அப்படின்றது வந்து அந்த ஆட்சியாளர்கள் கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை முடிவுகள் உங்க கையில இருக்குது, ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே சொல்றேன் முடிவுகள் உங்க கையில தான் இருக்குது. அப்ப அந்த முடிவுகள் கொடுக்கறதுக்கு ஏன் அவ்வளவு தயங்குறீங்கன்றது எனக்கு தெரியல. நீங்க வைக்கிறதா நீங்க வச்சுட்டீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது. நீங்க இப்போ ஒரு சலுகை தரீங்கனாலுமே ஏன் தரீங்கன்னு கேக்குறோம், ஆனா அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி இதுதான் முடிவுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு வந்து எதுவுமே கேள்வி கேட்க போறது இல்ல. அப்பயே அந்த முடிவுகள் தரதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க, எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை நடக்குது அதையா அவன் பண்றது தப்பா அவனை வந்து அவ்வளவு தண்டனை கொடுக்கலாம், ஆனா அது கொடுக்கறதுக்கு ஒரு உரையாடல் நடக்கதே கோசம் அதை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க. உங்ககிட்ட பவர் இருக்கு, அந்த பவர் வந்து உங்களை நம்பி நாங்க ஓட் போடுறோம். அப்ப அந்த பவரை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தயவு செய்து எங்களுக்கு வந்து நாங்க நினைக்கிற ஆட்சியை நீங்க கொடுங்க. ஓகேமா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆட்சியாளர்கள் இன்னும் நிறைய தீர்வுகளை கொடுக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, தீர்வுகள் அதிகம் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிருக்காங்க.